ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் முன்னை வினையகல மூங்கிற்குடி அமுதன் பொன்னங்கழற்கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கு அணியாகச் சேர்த்தினேன் தென்புலத்தார்க்கு எண்ணுக் கடவுடையேன் யான் நயந்தரு பேரின்பமெல்லாம் பழுதென்று நன்னி நற்பால் சயந்தரு கீர்த்தி இராமானுசமுனி தாளினை மேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத்தமுது ஓங்கும் அன்பால் இயம்பும் கலித்துறை அந்தாதி ஓதை இசை நெஞ்சமே சொல்லின் தொகை கொண்டு உணதடி போதுக்கு தொண்டு செய்யும் நல் அன்பரேத்தும் உன் நாமமெல்லாம் எந்த நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும்படி நல்கு அருசமயம் வெல்லும் பரம ராமானுசா இது என் விண்ணப்பமே. கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். எம்பெருமானார் நம்மாழ்வார் அடிபணிந்து உய்ந்தவரான ராமானுசர் அவருடைய பெருமைகளை விளக்கும் விதமாக திருவரங்கத்தமுதனார் என்ற மகான் அருளிய ராமானுஜ நூற்றந்தாதி என்ற அற்புத பதிகத்தை நாம் அனுபவிக்க உள்ளோம். இந்த ராமானுஜ நூற்றந்தாதி என்ற அந்த 108 பாடல்கள் அடங்கிய இந்த பிரபந்தம், இதற்கான 3 தனியன்களை பார்த்துட்டோம். இப்போ இன்று இந்த ராமானுஜ நூற்றந்தாதி எப்படி உருவானது, இதன் பெருமைகள் என்னங்கிறத பார்த்துருவோம். நாளையிலிருந்து ஒவ்வொரு பாசுரமாக ராமானுஜருடைய வைபவத்தை அனுபவிக்க தொடங்குவோம். இப்போ இந்த ராமானுஜ நூற்றந்தாதியை இயற்றியவர் திருவரங்கத்தமுதனார் என்று அடியன் முன்பே விஞ்ஞாபனம் பண்ண. ஆரம்பத்தில் அவருக்கு பெரிய கோயில் நம்பி என்றுதான் திருநாமம். திருவரங்கத்தமுதனார்ங்கிற பெயர் பின்னாடி வந்தது. அவருக்கு பெரிய கோயில் நம்பி என்று பெயர். அவர் ஸ்ரீரங்கம் கோவில் சாவி, கோவில் நிர்வாகத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். ஆனா இப்போ ராமானுஜர் காலம், ராமானுஜர் ஸ்ரீரங்கம் திருக்கோவில் நிர்வாகத்தை பார்த்த போது இதுல கொஞ்சம் சில மாறுதல்கள் பண்ணினா இன்னும் சிறப்பா இருக்கும்னு கருதினார். ஆனா கோவில் நிர்வாகமும் சாவியும் பெரிய கோயில் நம்பியிடம் இருக்கிறது. அதனால ராமானுஜர் என்ன பண்ணாராம், தம் சிஷ்யரான கூரத்தாழ்வானை அந்த பெரிய கோயில் நம்பி இருக்காரு அவருடைய தாயாருக்கு ஏகாகம்னு 11ஆம் நாள் காரியம் நடக்கிறது. அந்த தாயார் இறந்து 11ஆம் நாள் காரியம். அதுல ஒரு அந்தணர் சாப்பிட போகணும். அவர் திருப்தின்னு சொல்ற வரைக்கும் அவர் எது கேட்டாலும் கொடுக்கணும். ஏன்னா அவர் திருப்தி அடைந்தால்தான் இறந்தவர் திருப்தி அடைந்தார்னு அர்த்தம். அங்க சாப்பிட போறவரை அந்த இறந்தவர் ஸ்தானத்திலேயே வச்சுதான் சாப்பாடு போடுவா. அதுக்கப்புறம் 1 வருஷத்துக்கு சுப நிகழ்ச்சிகளிலும் அவர் பங்கேற்க கூடாதுன்னு வேற ஒரு வரையறையெல்லாம் உண்டு. அதுக்கு ஏகாகம்னு பேரு. அந்த ஏகாகத்துல ராமானுஜர் கூரத்தாழ்வானை உண்பதற்காக அனுப்பினாராம். கூரத்தாழ்வானும் அவர் பெரிய பணக்காரராக, பெரிய செல்வந்தராக, பெரிய ஞானியாக விளங்கியவர் தான். ஆனா ராமானுஜர் ஆச்சாரியன் கட்டளைப்படி கூரத்தாழ்வான் அந்த ஏகாகத்துல 11ஆம் நாள் பெரிய கோயில் நம்பியின் இல்லத்துக்கு சாப்பிட போனார். அவரும் எல்லா உணவும் அளித்தார். கூரத்தாழ்வான் சாப்பிட்டார். திருப்தியான்னு கேட்டார். கூரத்தாழ்வான் திருப்தி இல்லைன்னுட்டார். என்ன கொடுத்தா திருப்தி வரும்னு கேட்டார். கோவில் சாவியை கொடுத்துருங்கோன்னு சொல்லி திருவரங்கம் பெரிய கோயில் சாவி, சாவி என்பது நிர்வாகத்தை குறிக்கிறது, அந்த சாவியை கூரத்தாழ்வான் வாங்கிட்டு வந்து ராமானுஜரிடம் சமர்ப்பிக்க, அதுக்கப்புறம் திருக்கோவில் நிர்வாகத்தை திருவரங்கன் செல்வமுற்றும் திருத்தி வைத்தான் வாழியே என்னும்படியாக அவ்வளவு சிறப்பாக ராமானுஜர் நிர்வாகம் பண்ணார். இதை பார்த்துட்டு அந்த பெரிய கோயில் நம்பியும் மனம் மாறினாராம். ஆகா, ராமானுஜர் இவ்வளவு கைங்கரியம் சிறப்பா பண்ணியிருக்காரே, அப்ப நாமும் அவர் திருவடிகளை பணிவதுதான் வசத்தின்னு அந்த பெரிய கோயில் நம்பி ராமானுஜர் திருவடிகளை வந்து அடிபணிந்து அடியன் தேவரீருக்கே சிஷ்யனாயிடுறேன்னார். அப்ப ராமானுஜர் என்ன சொன்னாராம், உங்களை திருத்தி பணி கொண்டவர் கூரத்தாழ்வான். ஏன்னா கூரத்தாழ்வானோடு ஒரு கொஞ்ச காலம் ஒரு தொடர்பு சம்பந்தம் ஏற்பட்டதால் தான் உங்க மனசு மாறி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நீர் கூரத்தாழ்வானுக்கே சிஷ்யனாக வேண்டும் என்று ராமானுஜர் பணிக்க அந்த பெரிய கோயில் நம்பி என்பவர் கூரத்தாழ்வானுக்கு சிஷ்யராடுறார். இப்ப கூரத்தாழ்வான் சிஷ்யராக கூரத்தாழ்வானுக்கு தொண்டுகள் செய்து வந்த பெரிய கோயில் நம்பி சிந்திச்சு பார்த்தாராம், நம்ம ஆச்சாரியர் கூரத்தாழ்வானை சந்தோஷப்படுத்தணும். அதுக்கு என்ன வழி? கூரத்தாழ்வான் தன்னை புகழ்ந்தால் மகிழ மாட்டார். அவருக்கும் ஆச்சாரியனா இருக்கக்கூடிய ராமானுஜர் புகழை பாடினால் கூரத்தாழ்வான் மகிழ்வார். அப்ப தன்னுடைய ஆச்சாரியன் திருவுள்ளம் உகக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியனான ராமானுஜரை பற்றி ராமானுஜ நூற்றந்தாதி என்று 108 பாடல்களை அந்த பெரிய கோயில் நம்பி இயற்றினாராம். இயற்றிட்டு அந்த 100 பாசுரங்களையும் 108 பாசுரங்களையும் எடுத்துட்டு ராமானுஜரிடம் வந்து ராமானுஜரை விழுந்து சேவிச்சு, தேவரையருடைய பெருமையை பற்றி 108 பாடல்கள் எழுதியிருக்கிறேன், இதை நீங்கள் கட்டாட்சி தருள வேண்டும், கண்டு ரசித்து அருள் புரிய வேண்டும்னு பெரிய கோயில் நம்பி பிரார்த்தித்தார். ராமானுஜர் வாங்கி படிச்சு பார்த்தார். படிச்சுட்டு 108 பாட்டையும் கிழிச்சு போட்டுட்டாரா ராமானுஜர். என்னன்னு கேட்டார் பெரிய கோயில் நம்பி. ராமானுஜர் பதில் சொன்னாரா, நம்ம பெருமை எல்லாம் இப்படி எழுதக்கூடாது.
புகழ் பாடுவதென்றால் பெருமாளை பத்தி பாடணும், தாயாரை பத்தி பாடணும், ஆழ்வார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் புகழ பாடணும். அடியன்லாம் சாதாரண மனிதன். பாருங்க எவ்வளவு பெரிய அவதார புருஷர் தன்னை எப்படி சொல்லிக் கொள்கிறார்னு. அடியன் சாதாரண மனிதன், நம்மளை பத்தி எல்லாம் இப்படி பாட்டு எழுதக்கூடாது, தயவு செஞ்சு கிழிச்சு போட்டுடுங்கோ, வேற எங்கேயாவது பிரதிகள் இருந்தாலும் அதையும் எரித்து விடுங்கள், என்னையெல்லாம் இப்படி புகழக்கூடாதுன்னுட்டார் ராமானுஜர். இப்போ பெரிய கோயில் நம்பி திரும்பி போனாராம், ரொம்ப வருத்தப்பட்டாராம். என்னடா இது இப்படி ஆயிடுத்தே, ராமானுஜர் புகழை பாட வேண்டும்னு ஆசைப்பட்டோம், ஆனா வேண்டான்னு மறுத்துட்டாரே, என்ன பண்ணலாம்னு சிந்தித்த போது பெரிய கோயில் நம்பிக்கு ஒரு யோசனை வந்ததாம். என்ன பண்ணிட்டார், ஒரு பாட்டுனா 4 அடிகள் இருக்கும் இல்லையா, 4 அடியிலையும் ராமானுஜர் பெருமையை பாடினாதான் என்னை துதிக்க கூடாதுன்னு சொல்லி அவர் நிராகரித்து விடுகிறார். அப்படி வேண்டாம், பாட்டுல முதல் 2 அடிகள்ல ஒரு திவ்யதேச பெருமாளின் பெருமையோ, ஒரு ஆழ்வாரின் பெருமையோ, ஒரு ஆச்சாரியன் பெருமையோ, ஏன் நம்ம ஆண்டாள் நாச்சியார் பெருமையோ, இப்படி பாட்டின் முதல் 2 அடிகள்ல அவ பெருமையை பாடிடுவோம். அடுத்த 2 அடிகள்ல அவளுடைய அனுகிரகம் பெற்றவர் ராமானுஜர்னு பாடுவோம். இப்படி கொண்டு போனா ராமானுஜரால் மறுக்கவே முடியாது. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம சங்கரா தொலைக்காட்சியில 1000 நாமங்கள் 1000 கதைகள்னு அடியனுடைய நிகழ்ச்சி ஒளிபரப்பானது. நீங்கள் எல்லாமும் கண்டு கேட்டு ரசித்தீர்கள். அதுக்கு நிறைவு ஃபங்க்ஷன் விழா வைத்தார்கள். விழா வைக்கும் போது சங்கரா தொலைக்காட்சியினர் பார்த்து நம்மளை கூப்பிட்டு, ஆஹா இவர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் நம்மளை புகழ்ந்தா நாம என்ன சொல்லுவோம்? நம்மெல்லாம் அவ்வளவு தூரம் உயர்ந்த குணம் உள்ளவாள்லாம் இல்லை. இருந்தாலும் கூட நமக்கே என்ன தோணும், ஐயோ ரொம்ப புகழ்கிறார்களே, கூச்சமா இருக்கே, நாம என்ன சொல்லிடுவோம், இல்ல இல்ல அவ்வளவுலாம் ஒண்ணும் கிடையாது, ஏதோ ஆச்சாரியன் அனுகிரகத்துல இனிமே தான் வரணும், வேண்டாம்னு சொல்லுவோம். ஆனா நம்ம சங்கரா தொலைக்காட்சியினர் என்ன பண்ணிட்டா, ரொம்ப கெட்டிக்காராளா ஸ்ரீமத் ஆண்டவனையும் அடியனுடைய ஸ்ரீபாஷியாதி ஆச்சாரியன் டாக்டர் ஸ்ரீ உவே கருணாகராச்சார் சுவாமியை அழைத்து, இப்படிப்பட்ட பெரியோர்கள் ஆசீர்வாதம் எல்லாம் இவனுக்கு இருக்கு, அடியனுடைய பஞ்சசம்ஸ்கார ஆச்சாரியன் சிறுபுலியூர் சுவாமி அவருடைய ஒரு அனுகிரக பாஷணம் ஸ்ரீமுகமும் ஒண்ணு வாங்கி அத்தோடு பராசர பட்ட தாசர்னு பட்டமும் கொடுத்துட்டா நாம உடனே இதெல்லாம் எனக்கு கிடையாது வேண்டாம்னு சொல்லுவோமா? அந்த ஆச்சாரியனுடைய ஆசீர்வாதம்ங்கிறது அவசியம் நமக்கு வேணும் தானே நாம சொல்லுவோம். இப்ப திருவரங்கத்த முதனார் என்ன பண்ணிட்டார், பாட்டுல 4 அடினா முதல் 2 அடி நான் ஆழ்வாரை பத்தி சொல்ல போறேன், ஆச்சாரியரை பத்தி சொல்ல போறேன், ஆண்டாளை பத்தி சொல்ல போறேன், பெருமாளை பத்தி சொல்ல போறேன், தாயாரை பத்தி சொல்ல போறேன். அடுத்த 2 அடி அவளுடைய அனுகிரகம் பெற்றதால் தான் ராமானுஜர் இப்படி சிறப்போடு விளங்குகிறார்னு சொல்ல போறேன். இத ராமானுஜரால் மறுக்கவே முடியாது இல்லையா? இப்படி 108 பாட்டு இயற்றி கொண்டு போனாராம். கொண்டு போய் ராமானுஜர்கிட்ட சமர்ப்பிக்கிறார். ஒவ்வொரு பாட்டையும் நீங்களும் சேவிச்சு பாருங்க. முதல் பாசுரம், பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னு மாறன், மாறன்னா நம்மாழ்வார், மாறன் அடிபணிந்து உய்ந்தவன், நம்மாழ்வார் திருவடிகளை பணிந்ததாலே ஏற்றம் பெற்றவர் ராமானுஜர். ஆஹா சத்தியம் சத்தியம்னு கை கூப்பிட்டார் ராமானுஜர். அடுத்து திருமங்கை ஆழ்வாரிடம் பக்தி கொண்டவர் ராமானுஜர். கள்ளார் பொழில் தென்னரங்கன் கமலப்பதங்கள் நெஞ்சில் கொள்ளா மனிசரை நீங்கி குறையல் பிரானடிக்கீழ் திருக்குறையலூரில் அவதரித்த கலியன் நீலன் குறையல் பிரானடிக்கீழ் வில்லாத அன்பனி ராமானுஜன். சத்தியம்ட்டார். அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடிக் கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல் ராமானுஜன். ஆமா சூடிக் கொடுத்த நாச்சியார் அனுகிரகம் நமக்கு வேணும். இப்படியே 108 பாட்டும் பாடினார். மறுக்க முடியுமா? காண்தகு தோழன்னல் தென்னத்தியூரர் கழலனை கீழ் பூண்ட அன்பாளன் காஞ்சி வரதராஜ பெருமாள் திருவடியில பக்தி கொண்டு அவர் அருள் பெற்றவர் ராமானுஜர். மறுக்க முடியுமா? இப்படியே 108 பாட்டையும் அவர் சேவிக்கவும் ராமானுஜர் பார்த்து கண்ணும் கண்ணீருமாக ரொம்ப சிறப்பா இருக்கு, நீ அமுதன்னு அவனை பார்த்து சொன்னாராம். ஏன்னா அமுதம் போல் நீ பாடல்கள் பாடியிருக்கிறாய், நீயும் ஒரு அமுதன் என்று அவரை அழைத்தாராம். அதுல இருந்து பெரிய கோயில் நம்பி என்ற பெயர் மறைந்து, பெரிய கோயில் என்பது ஸ்ரீரங்கத்தை குறிப்பது, பெரிய கோயில் நம்பி என்பது மறைந்து அவர் ஊர் ஸ்ரீரங்கம் இல்லையா, திருவரங்கத்து அமுதனார் ராமானுஜர் திருவாயாலேயே அமுதம் போல் பாடியிருக்கிறார்னு அங்கீகாரம் பெற்று அமுதனார்னு ஒருத்தர் பெயர் பெற்றிருக்கிறார்னா அவருடைய கவித்திறனுக்கு இதுக்கு மேல சர்டிபிகேட்டே வேண்டாமே. ராமானுஜரே அவர் அமுதன், அமுதம் போல் கவி பாடுபவர்னு சொல்லிட்டார். அப்ப இந்த ராமானுஜ நூற்றந்தாதிக்கு முதல் பெருமை என்னன்னா, இது ராமானுஜருக்கு சமகாலத்திலேயே இயற்றப்பட்டு ராமானுஜரே அங்கீகரித்திருக்கிறார். அப்ப ராமானுஜருடைய அங்கீகாரம் பெற்று ராமானுஜரை பற்றிய ஒரு துதி உண்டுன்னா அது இந்த ராமானுஜ நூற்றந்தாதி மட்டும்தான். பின்னாடி எத்தனையோ துதிகள் வந்திருக்கு, அதெல்லாம் குறைன்னு நாம சொல்லல. ஆனா அவர் காலத்தில் ராமானுஜர் அங்கீகரித்த ஒரு துதி உண்டுன்னா அது ராமானுஜ நூற்றந்தாதி. அடுத்த 2வது பெருமை இருக்கு ராமானுஜ நூற்றந்தாதிக்கு. என்னன்னா, கோஷ்டியாக ஸ்ரீரங்கத்துல என்ன பண்றா, கூரத்தாழ்வானுக்கு ரொம்ப திருவுள்ள மகிழ்ச்சி. இப்படி நம்ம சிஷ்யர் இதுவரை பெரிய கோயில் நம்பி இப்ப திருவரங்க தமுதனார் அமுதம் போல் பாடியிருக்காரு. அதனால ஸ்ரீரங்கம் கோவில்ல அடியார்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த ராமானுஜ நூற்றந்தாதியை சேவிச்சுன்றதாலாம். அப்ப அந்த கோஷ்டிக்கு கரெக்டா இவ 105வது பாசுரம், செழுந்திரை பார்க்கடல் கண் துயில் மாயன் திருவடி கீழ் விழுந்திருப்பார் நெஞ்சில் மேவுனல் ஞானி
நல்வேதியர்கள் தொழுந்திருப்பாதன் ராமானுசனை தொழும் பெரியோர் எழுந்திரை தாடுமிடம் அடியேனுக்கு இருப்பிடமேன்னு 105வது பாசுரம் சேவிக்கும் போது அந்த இடத்துக்கு ராமானுஜரே வந்துட்டாராம். ராமானுஜர் எழுந்தருளியவாறே நம்ம உட்கார்ந்து சேவிக்க கூடாது இல்லையா, நின்னுட்டு தான் சேவிக்கணும் இல்லையா அவருக்கு மரியாதைக்காக. அதனால என்ன பண்ணிட்டாலாம், 3 பாட்டு மிச்சம் இருந்தது. 106 இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம், 107 இன்புற்ற சீலத்து ராமானுசா, 108 அங்கையல் பாய்வயல் தென்னரங்கன். 3 பாட்டையும் நின்னுட்டு சேவிச்சாலாம். அதனால கூரத்தாழ்வானே ஒரு நியமனம் கொடுத்துட்டாராம், ராமானுஜ நூற்றந்தாதிக்கு மட்டும் இந்த 3 பாசுரங்களையும் கடைசி 3 பாசுரங்களையும் சாற்று முறையா நின்னுண்டு சேவிக்கணும்னு. அதனாலதான் பாருங்க, மத்த எல்லா திவ்ய பிரபந்தத்துக்கும் கடைசி 2 பாசுரங்கள் தான் சாற்று பாசுரங்கள் நின்னுண்டு சேவிப்பா. இப்ப திருப்பாவைக்கு சிற்றஞ்சிறுகாலே வங்கக்கடல் கடைந்த ஒரு அமலநாதி பிரான்னா ஆலமாமரத்தின் இலைமேல் கொண்டல் வண்ணனை, எல்லாத்துலயும் 2 பாசுரம் தான் சாற்றுமுறை பாசுரம். ராமானுஜ நூற்றந்தாதிக்கு மட்டும் தற்செயலா 3 பாட்டு மிச்சம் இருக்கும்போது ராமானுஜரை எழுந்தருளி 3 பாட்டை நின்னுண்டு உரத்த குரல்ல சேவிச்சதுனால அந்த 3மே சாற்றுமுறை பாசுரங்கள்னு அமைந்தது. இது வேற எந்த பிரபந்தத்துக்கும் கிடையாது, ராமானுஜ நூற்றந்தாதிக்கு மட்டுமே உண்டான சிறப்பு. அடுத்து 3வது சிறப்பு நாம் முன்பே பார்த்தோம். அதாவது ஒவ்வொரு ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாம் குறிப்பிட்டு இவ அருள் பெற்றவர் ராமானுஜர், அவ சம்பந்தம் பெற்றவர் ராமானுஜர் என்பதை வலியுறுத்தி சொல்லக்கூடியது இந்த ராமானுஜ நூற்றந்தாதி என்பது 3வது பெருமை. 4வது பெருமை, இதுல ஒவ்வொரு பாட்டிலும் ராமானுஜ திருநாமம் இருப்பதாலே இத பிரபன்ன காயத்ரின்னு சொல்லுவா. ஒரு பூணல் உபநயனமானவர் தினந்தோறும் 108 காயத்ரி சொல்லணுங்கிறோம். அது போல பஞ்சசம்ஸ்காரமான ஒத்தத்தரும் இந்த ராமானுஜ நூற்றந்தாதி 108 பாசுரங்களை சொன்னா ஒரு பாட்டுக்கு ஒரு ராமானுஜ நாமம், 108 பாட்டுக்கு 108 ராமானுஜ நாமம். அதனால 108 காயத்ரி போல 108 ராமானுஜ நாமத்தை உள்ளடக்கிய இது சரணாகதர்களுக்கு காயத்ரியாக இருக்கிறது. இதை பற்றி சோமாசியாண்டான் ஒரு பாடலே பாடியிருக்கிறார். இதையும் கூட ராமானுஜ நூற்றந்தாதி தனியனாக சில க்ஷேத்திரங்கள்ல சேவிக்கிறது உண்டு, பொதுவா 3 தனியன். ஆனா 4வதா சோமாசி ஆண்டான் பாடிய ஒரு பாடலும் இருக்கு. இனி என் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனி தந்த 108 சாவித்திரி என்னும் நுண்பொருளை கனி தந்த செஞ்சொல் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத்தமுதாகிய புண்ணியனேன்னு 108 காயத்ரி போல இந்த 108 பாடல்களை பாடி கொடுத்திருக்கிறார். அதனால தினந்தோறும் நம்ம அந்த சூரியனை நினைக்கிறோமோ இல்லையோ, ராமானுஜ திவாகரஹாம்பா எம்பெருமானார் தான் நமக்கு அறியாமையை போக்கக்கூடிய சூரியன். இந்த சூரியனை தியானிச்சுட்டு 108 பாடல்களையும் நாம் அப்படியே பிரபன்ன காயத்ரி சரணாகதர்களுடைய காயத்ரி மந்திரம்னு இந்த பாடல்களை அன்றாடம் சேவிக்க வேண்டும் என்பது 4வது பெருமை. அடுத்து 5வது பெருமை என்னன்னா, இதை திவ்ய பிரபந்தத்தோடு சேர்க்க வேண்டும்னு ரங்கநாதன் பெரிய பெருமாளே கட்டளையிட்டுட்டாராம். இந்த ராமானுஜ நூற்றந்தாதியை திருவரங்கத்தமுதனார் பாடியவாறே பெரிய பெருமாள் திருவரங்கத்தமுதனாரை கூப்பிட்டு அருளப்பாடு என்று சாதிச்சு இந்த ராமானுஜ நூற்றந்தாதியை என் முன்னே சேவித்து காட்டுங்கோன்னு இதை சேவிக்க சொல்லி பெரிய பெருமாளும் மகிழ்ந்தார். அதனால திவ்ய பிரபந்தங்களோடு இதை இணைத்தார்கள். எப்படி நம்மாழ்வார் பெருமையை சொல்லக்கூடிய கண்ணினும் சிறுத்தாம்பு, அதுவும் திவ்ய பிரபந்தத்தோட தான் இருக்கு. மதுரகவி ஆழ்வார் பெருமாளை பத்தி ஒரு பாட்டு கூட பாடல, அவர் நம்மாழ்வாரை பத்தி தான் பாடினார். அவரையும் ஆழ்வாருங்கிறோம் திவ்ய பிரபந்தத்துல சேர்த்திருக்கோம். அது போல திருவரங்கத்தமுதனார் காலத்தால் பிற்பட்டவர், அவர் ஆழ்வார் கோஷ்டியில வராட்டாலும் அவர் பாடிய விஷயம் ராமானுஜரை பற்றியது என்பதாலே சாஸ்திரத்திலேயே குரோர் நாம சதா ஜபேத்துன்னு சொல்லியிருக்கு. ஆச்சாரியன் திருநாமத்தை எப்போதும் சொல்லணும்னு அதை சொல்லக்கூடிய பிரபந்தம். அதனால இதையும் 4000தோடு இணைத்திருக்கிறார்கள். அப்படி 4000த்திலே வெறும்னை இணைக்கல, நித்தியானுசந்தானம்னு தினந்தோறும் சேவிக்க வேண்டிய பாசுரங்களின் நிறைவு பகுதியாக ராமானுஜ நூற்றந்தாதியை வைத்திருக்கிறார்கள். அதனால இப்ப இந்த 108 அனுபவிச்சு பூர்த்தி பண்ணிட்டோம்னா நித்திய அனுசந்தானம் தினந்தோறும் சேவிக்க வேண்டிய எல்லா பாசுரங்களின் பொருளையும் நாம பார்த்து நிறைவு செய்ததாக ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, நடுவுல விட்டு போன பதிகங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒவ்வொன்றாக பெரியாழ்வார் திருமொழி வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர்ல இருந்து ஆரம்பிச்சு அதை தனியாக அனுபவிக்க உள்ளோம். ஆக நாளை தொடங்கி நாம் எம்பெருமானாருடைய திருவடிகளை படிவதற்கு தயாராவோம். அப்போ இந்த ராமானுஜ நூற்றந்தாதி எப்படி உருவாச்சுங்கிறத பார்த்துட்டோம். பெரிய கோயில் நம்பி எப்படி திருவரங்கத்தமுதனார் ஆனார்னு பார்த்தோம். இந்த ராமானுஜ நூற்றந்தாதி பிரபந்தத்தின் சிறப்புகளையும் பார்த்துட்டோம். எவ்வளவு சிறப்புமிக்க ராமானுஜர் வைபவத்தை நாளை முதல் அனுபவிப்போம். திருவரங்கத்தமுதனார் திருவடிகளே சரணம். பொருந்திய மார்பர் புகழ்மலித பாமன்மார் அடிபணிந்துய்ந்தவன் பூமன் மாது பொருந்திய
அடிபணிந்துய்ந்தவள் பல்கலையோர் தாமன வந்த இராமானுசர் சரணாரவிந்து நாமன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே.